காலையிலேயே அழகாக ஒரு டீயை போட்டுட்டு நேற்று டிராகன் படத்துக்கு போயிருந்தோம். இன்னைக்கு இந்த படத்துக்கு போகலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பி தேட்டருக்கே போயாச்சு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போனோம். நான் படத்துக்கு போகும்போதே சொல்லிடுறேன், நீங்க தயவு செஞ்சு இப்போ ரீசெண்டாக லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக்கப்பா இருந்தது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கும் டிராகன் படத்துக்கும் தப்பி தவறி கூட போயிடாதீங்க. உங்களை அழ வச்சு தான் வெளியே அனுப்புவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. சரி, இந்த படம் எப்படா இருக்கு அப்படின்னா, படம் உண்மையாவே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாமானா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும். சின்ன சின்ன பசங்க நடிச்ச மாதிரி இருக்கு, அது எப்படி ஃபேமிலியா போய் பார்க்கறது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்ல. டைரக்ஷன் அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. படத்துல வந்து எந்த மாதிரி ஒரு அடல்ட் சீனுமே படத்துல ஒரு செகண்ட் கூட வராது. ஸோ இந்த படத்தை போய் நீங்க நம்பி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடையும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம். பட் உங்க டீம்ல எவனா லவ் ஃபெயிலியர் இருக்கான் அப்படின்னா அவனை இந்த படத்தை கூட்டு போனீங்கன்னா வச்சு அவனை தான் செய்வீங்க. அப்படி இல்ல நீங்களே லவ் ஃபெயிலியர்ல இருந்தீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இடக்கு மடக்கா நடந்தது அப்படின்னீங்கன்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களை வச்சு விளையாடி தான் இந்த படம் வெளியே அனுப்பும். இந்த வீக்ல 2 படம் வந்துருச்சு. டிராகனுமே வந்துருச்சு, இந்த படமே வந்துருச்சு. இது ரெண்டுத்துலயுமே எது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கு.